ஹாய், வெல்கம் டு யூடியூப் சோம்பேறி. ஸோ இந்த யூடியூப் சோம்பேறி அப்படின்ற இந்த சேனல் வந்து நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட, இந்த ஏடிவி வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிறத ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். அதனால சரி நம்ம ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது, இதுக்கு நான் வரேன். இங்கே பாருங்க, என் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வர வச்சுக்கலாம். இந்த ஏடிவி ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றியும் போட்டாச்சு. ப்ளஸ் நம்ம சேனல் வந்து இன்ட்ரோவும் வந்து பண்ணியாச்சு. நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேங்க. அதுக்குள்ளே வந்து சரி சேனல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஜாப் ஃபைண்டிங் மெத்தடில் இருந்தேன். ஜாப் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஜாப் வேணும். இங்கே ஜாப்டோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய குடோனு. அதுக்குள்ளே நிறையா பொருள் எல்லாத்தையும் இந்த க்ரோசரி ஒரு பெரிய மளிகை கடைக்கு தேவையான பொருட்கள் குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஜாப் போயிடலாமா? அங்கே போனால் பேக்கேஜில் ஒரு வேலை இருக்குது. பேக்கேஜில் எல்லா பொருளையும் மளிகை கடையில் எடுத்துருவாங்களே, அது மாதிரி வந்து எடுத்து சீக்கிரமாக போட்டு பேக்கில் தரணும். அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். 18 ரூபா சேலரி சொல்கிறாங்க. 13,500 சம்பளம் ப்ளஸ் வந்து இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 18 ரூபா 18,500 வரும் கைக்குன்றாங்க. அப்படி இல்லைன்னா சிம் செல்லர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம் செல்லருக்கும் நான் ஏற்கனவே போயிருக்கேன் இந்த ஜாப்புக்கு. ஆனால் சேல்ரி இந்த ஜாப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. சம்பளம் இவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சேல்ரி எவ்வளோ வரும்னே சொல்ல முடியாது. எந்த ஜாப் போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு 15,000 வரதே பெரிய கஷ்டம் சிம் செல்லர் ஆகிட்டோம்னா. ஸோ இது போகலாம். அப்புறம் இன்னும் சாம்சங் ப்ரொமோட்ரு, அப்படி இல்லைன்னா வாட்டர் வாஷ், பைக் வாட்டர் வாஷ், இது மாதிரி நிறையா ஜாப் இருக்குது. பைக் வாட்டர் வாஷ்னால் என்ன, பைக் எடுத்து நிறுத்திட்டு எல்லா பைக்கையும் அப்படி க்ளீன் பண்ணி விடணும், அவ்வளோதானே. ஸோ அந்த மாதிரி ஜாப்பும் வந்து இருக்குது. ஸோ யூடியூப் சோம்பேறி நம்ம சேனலில் வந்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ வெல்கம் டு யூடியூப் சோம்பேறி. இந்த சேனல் தான் வந்து ஏற்கனவே வச்சுருந்த சேனல் தான். ஸோ இதை திரும்பவும் இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் என்ன பேரில் பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி உறுத்திக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. ஏற்கனவே வச்சுருந்த சேனலு நல்ல இதே சேனலில் வச்சுருந்தேன். நல்ல வியூஸ் வந்து அந்த மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிற நேரத்தில், பணம் சம்பாதிக்கிற நேரத்தில் நான் சேனலை டெலீட் பண்ணிவிட்டு என்னால் ரெகுலராக சேனல் போட முடியாது, உடம்பு சரியில்லை. அதனால டெலீட்டே பண்ணியாச்சு. அப்புறம் சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தேன். நல்ல கண்டென்ட் பூரா டவுன்லோடு பண்ணாமல் ஒரு கடுப்பில் டெலீட் பண்ணி விட்டதுனால திரும்பவும் இதே சேனல்லையே வந்து ஆரம்பிப்போம். யூடியூப் சோம்பேறி அப்படிங்கிற இதில் வேறு ஒரு லோகோ போட்டு வேறு ஒரு தம்ப்நெயில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குரங்கெல்லாம் வந்து எட்டி குதித்து வீடியோ இன்ட்ரோவை உடைக்கிற மாதிரி அது மாதிரி வச்சுருந்தேன். திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் இன்ட்ரோ வீடியோவை அதே மாதிரியே. சரி, ஓகே. ஸோ இந்த சேனல் வந்து எதுக்காக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பேன்ல, ஸோ அதையெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எல்லோரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, நம்மளும் ஒரு சேனல் வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை. அதுவும் யூடியூப் சோம்பேறிங்கிற பேரில் தான் வைக்கணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காகவே ஒரு சேனல். அந்த சேனல் தான் இது. ஸோ திரும்பவும் இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரோ வீடியோ இது போட்டாச்சு. ஸோ இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவோட இப்போ உங்களை வந்து சந்திப்பேன். ஸோ பாய்.